செய்தியின் தலைப்பு மனிதனோடு தேவன். அடுத்து உங்களோட தேவன் தான் நான் சொல்லுவேன். ஆவியானவர் உன்னோட தேவன் சொல்லுவார், நான் உங்களோட தேவன். அவ்வளோதான். இது வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் எதுக்கு இவ்வளவு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் அதை கொஞ்சம் யோசிக்கிறது நமக்கு நல்லது. நாம் ஒரு காரியத்தை பிள்ளைகிட்ட சொன்னால், எங்கள் அப்பா எல்லாம் ஏதாவது தேவையில்லை உனக்கு எதுக்கு இல்லைன்னு கேட்பார். உனக்கு அறியணுமா? இல்லை வளர்ந்தாலும் அதுக்கு என்ன, அது வேண்டாம் நீர் சொல்ல மாட்டான்னு சொல்ல மாட்டார். அம்மாவும் கேட்க முடியாது. அப்படி தான் இருக்கும் அந்த காலத்தில். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம எதுவும் கேட்கலாம், எதை கேட்டாலும் சொல்லுவார். அதை ஏற்றபடி என்ன சொல்லி தருவார். ஆண்டவர் நமக்கு மறக்கவே மாட்டார். இந்த இது ஆதாம் காலம் முதல் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். என்ன காரியம் நடக்கும், எப்படி நடக்கும், என்ன நடந்து, யார் யார் என்ன சொன்னாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எல்லாமே எழுதியிருக்கு. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் யாருக்கும் வித்தியாசமாக வரலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கலாம், கொஞ்சம் கஷ்டமான சந்தர்ப்பங்கள் இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், நிறைவும் குறைவு எல்லாமே வரும். அதாவது கொஞ்சம் தேவைப்படுறவங்களுக்கு அதில் கொஞ்சம் தேவை இருக்கலாம், நிறைய தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தேவைப்படலாம். இப்படி தான் இருக்கும். அவருக்கு அளவுக்கு தக்க எல்லாமே வரலாம். ஆனால் எது வந்தாலும் எல்லாத்தையும் அதை இது நீதிகரித்து, அதாவது சரி பண்ணி போகிறக்குள்ள ஒரே வழி என்னென்னா தேவனுடைய ஒரு ஆலோசனை தான். அல்லேலூயா. நம்ம ஆலோசனைகள், நம்ம அறிவு, நம்முடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையும் சந்தித்து சரி பண்ண அதற்கு சத்துவம் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் அவளை எல்லாம் சரி பண்ணி நாம் நேராக செல்ல தேவனுடைய ஆவியானவருக்கு அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு அதிகாரம் உண்டு. அதில் அவர் கவனமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்யணும்னு அவர் கவனமாக இருக்கிறார். நம்முடைய ஆலோசனை மாத்திரம் நம்முடைய யோசனை நம்முடைய அந்த என்ன சொல்கிறது, இது நேர்மை அல்லது களவாணித்தனம் எல்லா சிந்தனையும் எடுத்து தூர போட்டு ஆண்டவர் பார்த்தா தருவார். இல்லைன்னா நாம் அதிகமாக இதில் இப்போ நம்முடைய நான் யார் தெரியுமா, எல்லாரையும் கமத்திட்டேன், இவன் எத்தனை அப்படியெல்லாம் இருப்பாங்க. இல்லைங்க, யாரையும் கமத்த முடியாது. ஆமாம், ஆண்டவருக்கு ஏதோ இறக்கம் பாராட்டி நம்மளை விட்டுருப்பாரு சில நேரத்தில். அதை நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கொள்வது மேலான காரியம். அல்லேலூயா. மனுஷங்க என்ன சொல்கிறாங்க செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்காதுங்க. கர்த்தரை எதுலையும் சார்ந்து கொள்ளுங்க. தோல்வியாக இருந்தால் இருக்கட்டும், அது உண்மையிலே தோல்வி கிடையாது. பூலோகத்தில் நீங்கள் தோல்வின்னு சொல்கிறது அது தோல்வியெல்லாம் பரலோகத்தில் வெற்றியாக இருக்குங்க. பூலோகத்தில் வெற்றின்னு சொல்கிறது வெற்றியே கிடையாது, அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் பரலோகத்தில் தோல்வியாக இருக்கும். நம்ம இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அதை வேத்தின்படி ஆவிக்கேற்றபடி அறிந்து நிதானித்தால், நான் இவரை இது திருப்திப்படுத்துறது தான் அதுக்கு வேண்டி பிரயாசப்படுறேன். உண்மையை சொல்லுவோம், நேராக சொல்லுவோம், இல்லைன்னா விட்டுருவோம், அமைதியாக இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், பரலோகத்தை திருப்தி பண்ணுவோம். ஆட்கள் தான் நம்மளை அங்கீகரிக்கிறது இல்லை, பரலோகம் தான் அங்கே அங்கீகரிக்கணும். அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு நீங்கள் வரணும். அதுதான் சரியான சபை. இல்லைன்னா உலக வாழ்க்கையை சொல்லி அந்த பணம் இந்த பிள்ளைகள்கிட்ட அந்த அது பூ காட்டி பணம் காட்டுறது போல தான். இது இல்லை. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அவர் தேவனுடைய சித்தத்தை அவரை கேட்டு நாம் செய்து முடிக்க அவர் நம்ம எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தை கீழ்ப்படுத்தி வாழ சொன்னார். உலகத்தை ஆளுகை செய்ய சொல்லலைங்க. உலகத்தை ஆண்டு அனுபவிங்கன்னு சொல்லலை. இதெல்லாம் பெரிய மாற்றம் வருது. ஆமாம், நிறைய ஊழியக்காரங்களும் இதெல்லாம் தவறிடுறாங்க, பிரசங்கத்தை மாற்றிடுறாங்க. ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிஞ்சிருது. நீங்கள் ஞானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வராக. பணமோ அல்லது பொருளோ அல்லது பெரிய உத்தியோகமோ அல்லது மாளிகையோ ஒருபோதும் நமக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் தராது, நிம்மதியை தராது, பரலோகத்தையும் தராது. இவையெல்லாம் நம்முடைய உலகத்தில் நம்முடைய சமாதானத்தை தவிர்க்கும், எதிர்க்கும், எடுத்து போடும். அதனால எல்லாம் எடுத்து போடவும் இல்லை. நம்ம அதையே நம்பிட்டு இருந்தா, எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் நம்பினா எல்லாத்தையும் நாம் என்ன அனுபவிக்கலாம். அதான் ஒரு வசனம் இருக்குல்ல, நீங்கள் சும்மா உலகத்தில் சொத்து பொருள் வீடு ஆசை எல்லாம் கொடுத்திருந்தாலும் அதை நாம் அனுபவிக்க செய்வது தேவனுடைய அனுக்கிரகம். எப்பா ஸ்டான்லி, சரிப்பா நீ அதை வச்சுக்கோ அப்படி சொன்னால் தான் முடியும், அல்லனா முடியாதுங்க. ஆமாம், கதையும் முடியாது. ஆமாம், நம்ம கால் தான் முடியும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி இசைந்து நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம் மனிதன் யாருன்னு அறியணும், தேவன் யாருன்னு அறியணும். அல்லேலூயா. உலகம் என்னன்னு அறியணும், பரலோகம் என்னன்னு அறியணும். அப்போ தான் நம்ம இந்த நேரான வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருடைய பசுமை உண்டாகட்டும். அப்போ இந்த சம்பவங்கள், குடும்ப காரியங்கள் இப்படி நிறைய இருக்குது.
எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதை கொடுத்து தான் ஒரு சின்ன ஒரு குறிப்பு வேணா உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். பாருங்கள், ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படி சொன்னார். அல்லேலூயா! எவ்வளோ நல்லா இருக்குதுல. ஆண்டவர் மனிதனை தேடி அவன் முன்னால் நின்று சொல்கிறாருங்க. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். நம்ம முன்னாலே நிற்பார். நாம் ஏற்றபடி இருந்தால் அவர் சொன்ன இடத்துல நின்னா இருப்பார், அவர் வருவார். சொல்ல இடத்துல நின்னா வரமாட்டார். அவ்வளோதான். நான் சர்வவல்லமுள்ள தேவன், அதையும் சொல்கிறாரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ உலகத்துக்கு முன்பாக அல்ல, இது சாராளுக்கு முன்பாக அல்ல, யாருக்கு முன்பாக அல்ல, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நீ இருக்கணும். நீ நடக்கிறதுன ஒவ்வொரு நடையை நான் பார்க்கணும். அல்லேலூயா! உத்தமனாக இருக்கணும். உன் நட உன் உத்தமம். நட கால்களுக்கும் என் வழிகளுக்கும், உத்தமம் என் இருதயத்தில் அவருக்கு. அல்லேலூயா! வாழ்க்கையில் ஒன்று, இருதயத்தில் ஒன்று, ரெண்டும் அவருக்கு முன்பாக சரியாக இருக்கணும். அல்லேலூயா! அது எப்படி நமக்கு ரெண்டு அவருக்கு முன்னே சரியாக இருக்கா? இத்தனை பேருக்கு இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்க தெரியுமா? வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் இருக்கிற நம்முடைய எல்லா கட்டிக்காரத்தனங்களையும் யூஸ் பண்ணி, நல்லா புரிஞ்சுடுங்க, நம்ம சாதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம வச்சிருக்காருன்னு நிறைய நினைக்கிறாங்க. உள்ளத்தில் நினைக்கிற குளற முடியாத தவறான எல்லா நம்முடைய சொந்த திட்டங்கள், அவைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் நாம் ஜோமன்னு நினைக்கிறாங்க. தவறு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், நீ நடக்கிறத நான் பார்ப்பேன்னு சொல்கிறாரு. உன் இருதயத்தையும் நீ உத்தமனாக இருக்கணும், உன் இருதயத்தை நான் பார்ப்பேன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் நம்ம என் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக இருக்குன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா! அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து வருகிறான்னு எத்தனை பேர் நம்புகிறோம்? கை தூங்க. அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து வருவாருங்க. அந்த நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டங்க. அது ஒரு ஜீவன் இல்லாத நம்பிக்கையாக நம்ம வைக்கக்கூடாது. ஜீவனுள்ள உயிர்த்தெழுதல், ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தைக்கே ஜீவனுங்க, ஜீவனுள்ள சத்தியம், இதெல்லாம் ஜீவன் ஜீவன் சொல்லப்பட்டிருக்க. உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் ஆவிக்குரிய காரியம் இல்லைன்னா ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா! ஆகவே அந்த ஜீவனுள்ள சத்தியம் இயேசு கிறிஸ்து திருப்பி வருவார்னா நிச்சயமாக என்ன செய்வார்? அவர் கேட்பாரு, ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணியே, எங்கெல்லாம் வேலை பார்த்தா, என்னெல்லாம் செய்த, என் சர்ச்சுக்கு ஒரு நாள் போனியா, நீ ஜெபத்துக்கு ஒரு நாள் இருந்தியா, ஊழியக்காரர் வந்தார் ஜெபத்துக்குன்னு நான் தான் அனுப்பி வச்சேன், நீ இல்லை எனக்கு டைம் ஆயிட்டுன்னு சொல்லி பிறகு வாங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டா, இல்லை ஞாபகம் இருக்கா? அப்படின்னா வருவாருன்னா கேட்பார். நம்ம என்ன நல்லது இருந்தால் உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனை எஜமான சமாதானத்துக்குள் சந்தோஷத்துக்குள் பிரவேசி, அதையும் சொல்லுவார். அல்லேலூயா! எல்லாம் போயிருங்க. நம்ம ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிபத்தை நம்புவான். நான் நல்ல அழகாக இருக்கேன், நல்ல கெட்டப்பாக இருக்கிறேன், ட்ரெஸ் எனக்கு நீட்டாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அது ஒரு வாலிபத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. வேதம் என்ன சொல்லுது? அந்த வசனம் எப்படி கொடுத்தார்? இள வயதும் வாலிபமும் மாயே. ஆமாம், எனக்கு இப்போ நான் வாலிபனாக இருந்தபோது வித்தியாசமாக இருந்திருப்பேன். இப்போ பார்த்தாச்சுன்னா ஐயோ முடியும் காணலை, ஒன்றும் காணலை. ஆனால் ஜீவன் இருக்குங்க, அறிவு இருக்குது, ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. ஒரு நாள் நம்ம எப்படி போகணுமா தெரியுமா? வேதனை போய் பார்த்தா நான் சொல்லணுமா, சரீரம் நீ கிடப்பா நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போகணுமா? எப்படி? கடைசி டைம் வரும்ல, அப்போ பாடி தேங்க்யூ, உனக்கு நன்றி, இவ்வளோ நாள் என்னோட உழைச்சிருக்க, நீ கடை நான் போகிறேன். அல்லேலூயா! ஆமாம், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிக்கல் அனுபவத்தில் நாம் இருக்கணும். அதுக்கு என்ன செய்கிறது? லவ் ஜீசஸ் தேன் எனிதிங் இன் திஸ் வேர்ல்டு. ஆண்டவரை நேசிங்க உலகத்தோடு எல்லாத்தோட. ஆமாம், பணத்தை பாருங்கள், வியூரை ஃபுல்லாக பாருங்கள்,
இருதயத்தை அதில் வைக்காதுங்க. ஏன்னா நமக்கு ஆப்பு அதுதான் வைக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. பணம் நமக்கு ஆதாயம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை இருங்க. ஒரு தடம் மாற்றுறது பணம் தாங்க, வழி மாற்றுறது பணம் தான். ஐஸ்வர்யம், அல்லேலூயா. ஆமாம், அழகுபடுத்துக்குன்னு எவ்வளவு பணம் செலவு பண்ணுறாங்க தெரியுமா? ஆமாம், அழகுபடுத்துறதுக்கு நிறைய பணம். அழகுபடுத்த விட நான் கட்டாயம் சொல்லுவேன், நான் அழகாக இருங்க, அழகுபடுத்துங்க, வேத்தின்படி இருக்கட்டும். ஆமாம், ஆண்டவர் அழகாக தானே படிச்சிருக்காரு, நம்மளை ஐயா மட்டும் படிச்சிருக்காரு. ஆனால் நாம் காணுக்கிற அழகெல்லாம் போயிடும். உலகத்தில் ஒரு உலகம் எவ்வளோ நல்லா இருக்குது, ஆனால் அது போயிடும். ஆமாம், அவருடைய அன்பு மட்டும் மாறாதுங்க. மாறாத ஒரே காரியம் அவருடைய அன்பு, என் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அது ஐயா ஒரு பாட்டில் ஒரு பாட்டு போடுவார், அழகெல்லாம் மற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும், அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும், அன்பு மாறாதையா, அன்பு மாறாதையா, ஒரு நாளும் ஒளியாதையா, அன்பு ஒரு நாளும் ஒளியாதையா, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான், இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். அல்லேலூயா. ஐயாவுக்கு பாட்டெல்லாம் ரொம்ப நல்ல பாட்டு, அனுபவத்தோடு கூடிய பாட்டு. தனியாக இருந்து வீட்டில் பாடுவீங்களா? நல்ல பாடுங்க, பிள்ளைகளையும் பாட சொல்லுங்க, கூட பாடுங்க. முன்னாலெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் வீட்டுக்கு அடையாளமே அங்கே பாட்டு கேட்கும். இப்போ அந்த அடையாளத்தை பார்க்க முடியல, எல்லாமே ரேடியோ கடியாக தான் கேட்டுட்ருக்கு. பாடல் பாடும்போது பாடல் நம்முடைய இருதயத்தை அது ஆயத்தப்படுத்தும், நம்ம எண்ணங்களை அது என்ன ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. ரைட். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, ஆண்டவர் சொல்லுவார். இப்போ எப்போ சொல்கிறாரு தெரியுமா? இதுக்கு முன்னே எப்போ பேசினார் தெரியுமா? சுமார் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். 13-14 வருஷமாக பேசலை. அவர் பேசாமல் இருப்பாரா? எப்பவும் பேசுகிற ஆள். ஒரு 13 வருஷமாக பேசலை. என்ன காரணம்? சண்டை போட்டாரோ? சண்டை போடலை, ஆனால் ஒரு சின்ன மன கஷ்டம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். என்ன சாராட்ட சொன்னார், ஏம்மா உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேன், உன் சந்ததி ஆசிரியப்பேன், இது 12 இருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த 15 அதிகாரம் நினைக்கிறேன், 15 அதிகாரம் கடைசியில் ஆண்டு சொல்லுவார், நான் இந்த தேசத்தை உனக்கு தந்தேன். ஆமாம், 15 வசனம் கடைசி 15 அதிகாரம் 21 வசனத்தில், எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். எப்படி? கையெழுத்து போட்டாச்சு பத்திரத்தில். புரியுதா? அது தருவேன்னு சொல்லுறதுக்கும் கொடுத்தேன்னு சொல்லுறதுக்கு வித்தியாசம் இருக்கா? தருவேன்னா இனி தருவேன், உள்ள தராமல் இருக்கலாம். கொடுத்தேன்னா முடிச்சு போச்சு, இந்த கொடுத்துருப்பான் முடிஞ்சிட்டு, இனி நான் தர வேண்டியதில்லை, கொடுத்தாச்சு. உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை, நமக்கெல்லாம் அப்படி தானே வரும் இல்லையா? உங்களுக்கு வராது, எனக்கு வரும். ஆமாம், உங்களுக்கு யாருக்கும் வராது. ஒரு யோசனை, தந்தாச்சுன்னு சொல்லியாச்சு, அப்போ இனி நம்ம வழியை பார்த்துட வேண்டியதானே. கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்து அதை ஆண்டோட சொன்னோம், அந்த கஷ்டத்தை மாற்றுங்கப்பா, ஆண்டவர் சரி மாற்றிட்டார்ல, இனி நம்ம வழியில் போயிடலாம்ல. ஒரு வேலை கிடைக்கலன்னு நம்ம ஜோம் பண்ணோம், வேலை கிடைச்சாச்சு, தந்தாச்சு, இனி எப்போ நம்ம லைனில் போயிடலாமே. வீடு இல்லைன்னு சொன்னால் ஒரு வீடு ஈஸியாக என்ன கிடைச்சாச்சு, அப்போ இனி என்னமோ ஆண்டவர் வேண்டாம்ல. நம்ம தேவைகளுக்காகத்தானே ஆண்டவர் நமக்கு அப்படி தானே, நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இன்றைய கிறிஸ்தவத்தில் அப்படி தான், நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் கேட்டு வாங்குகிற ஆண்டவர். எவ்வளோ சங்கடம் பதிலாம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு இல்லைங்க நம்ம ஆண்டவர். எனக்கு எது ஒரு என்னால் முடியாத செய்ய, உலகத்தில் என்னால் முடியாத செய்ய தான் ஆண்டவர். ஜெபம், உபவாச கூட்டம். ஆமாம், நிறைய பந்தேவச கூட்டம் அப்படி தாங்க நடக்குது. உபவாசத்துக்கு வந்து அழுதுட்டு வாங்க, எனக்கு ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு காரியம். ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு யாராவது வந்து உபவாசம் பண்ணாங்களா?
எங்கள் ஊரில் ரட்சிக்கப்படணும்னு இது அதை இது உபவாசம் பண்ணுறாங்களா? இந்த வடநாட்டில் உள்ள அட்டூழியங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. இந்த அட்டூழியங்களெல்லாம் போகணும், சமானம் உண்டாகணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறாங்க? நீங்கள் பண்ணலன்னு சொல்லலை, சபை பண்ணலன்னு சொல்லலை. முக்கியத்துவத்தை பாருங்கள். உண்மையான பாரத்தோட உபவாசம் பண்ணுறாங்கன்னா அவங்க உலக காரியமாக தான் இருக்கும். இது 10 தடவை கூட்டா 12ஆம் தடவை சரி ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணக்கு உங்களே இல்லை, ஜென்ரலாக ஒருக்க ஒரு மீட்டிங்கில் பார்த்தேங்கல்ல, ஒரு இது செமினாரில் முடிஞ்சிட்டு பிரசங்கம் முடிஞ்சிட்டு அந்த ஆசீர்வாத கூட்டம் அல்ல ஆட்டம் கூட்டம் எல்லாம் முடிஞ்ச நாள் உண்டு. அடுத்து இது மிஷின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு பாஸ்டர் வந்து தொடங்கினார். பெரிய டென்ட் பெரிய இது போட்டிருக்காங்க. அங்கே ஒரு 5 எலும்பும் இங்கே ஒரு 5 10 இப்படியே எலும்ப ஆரம்பித்தோன்னே எல்லாம் எலும்பி அப்படி இப்படியே போக ஆரம்பித்தாங்க. உடனே இன்னொரு அந்த கூட நடத்த இவர் சொல்லுவார், இப்போ இது வேண்டாம், மிஷின் ஊழியாக ஜெபிக்க வேண்டாம், வேறு டாபிக் போயிடுவோம், ஆள்லாம் போயிடுவாங்கன்னு. நான் உண்டு பார்த்தீங்களா? அப்போ பெரிய கூட்டங்களும் திரள் கூட்டங்களும் கன்வென்ஷனும் அது இதெல்லாம் அதுக்கு பேஸ் எதாக இருக்குது? பொதுவாக வந்து இப்படி தான் இருக்குது. நான் எல்லாம் அப்படி சொல்லலை, ஜென்ரலாக நாம் சரியாக இருக்கிற உள்ளதற்காக இவளை சுட்டி காட்டுகிறேன். நான் கொடுத்தேன்னு சொல்லியாச்சு. அம்மாவுக்கு ஐடியா வித்தியாசமான ஐடியா. சரி நம்ம பிள்ளை இல்லை, ஒரு டாக்டர் போய் பார்ப்போமே அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. ஆர்டர் சொல்லியிருக்காரு, சொன்னவர் தருவார் தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணால் என்ன இருக்கட்டும். இது அப்படி இல்லை, நேர் மாற்றி ஒரு ஆலோசனை. பின்ன ஆபிரகாம் பார்த்தாரு, சரி ஏதாவது இவ சொன்ன நம்ம சண்டை போட்டு இடவா, சாப்பாடு தர மாட்டா, அப்படி இது அப்படி நினச்சிருப்பார். நினச்சிட்டு அவர் வந்து சரின்னு சொல்லிட்டார். இந்த கணவன் மனைவியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு எழுதி வச்சுருந்தேன், எப்படி இருக்கணும் அப்படின்னு நேற்றைக்கு நினைக்கிறேன். அதை ஒரு 2 பேர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க நேற்றைக்கு. அப்போ அவங்களோட அது வாசித்தேன். அது எப்படின்னா அதுக்கு குறிப்பை சொல்கிறேன். அப்போ அவர் சொல்லிட்டாரு, அப்போ மனைவிகளுக்கு எப்படின்னா எங்களுக்கும் அப்படித்தானே அப்படின்னு. எங்களுக்கு இது நாங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் இல்லைன்னு. மாற்றி எடுத்தாலும் சரி மறைச்சி எடுத்தாலும் சரி நேராக எடுத்தால் எல்லாருக்கும் நல்லது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஒரு வசனம் நமக்கு வரும்போது, ஆவியான ஒரு வசனத்தை கொண்டு பேசும்போது நாம் திருப்பி மாற்றி அப்படின்னா நிறைய ஆலோசனை சொல்லலாம். ஆனால் அது இல்லை, நம்ம குற்றங்கள் குறைகள் நம்ம பக்கத்தில் இருந்தால் நேராக நாம் ஏற்றுக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் உங்கள்கிட்ட பிரியமாக இருப்பார். நாம் அதை ரீசன் பண்ணி இது பண்ணி விட்டோம்னா நாம் தேவனுக்கு தூரமானவர்களாக மாறிப்போம். ஆமாம். ஆக இந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஐயாவும் சரின்னு சொன்னார். அதில் கொஞ்சம் பிரச்சனை வருது. அப்படி எல்லாம் உள்ள இது முடிஞ்சோடனே அதுக்கு பிறகு 17ஆவது எடுத்தோம், 16ஓட அது அந்த இது முடியுது. அந்த அம்மாவுக்கு ஓத்துறமோ எல்லாருக்கும் ஓத்துறமோ பிரச்சனை. சும்மா இருந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அது வேறு அந்த அம்மா சண்டை போட, இவா விரட்ட, நீ நான் சொல்ல, கணவன் மனைக்குள்ளே சண்டை, அந்த அம்மா கூட சண்டை, எல்லாம் சண்டை. எல்லாருக்குமே சண்டை வர காரணம் என்ன? அது தேவனுடைய திட்டம் அல்ல இல்லையா? உடனே அந்த அம்மா வந்து அவரோட சண்டை போடுறாங்க, தேவையில்லாமல் சண்டை. அந்த அம்மா வந்து அடுத்து அந்த நீ தான்ப்பா நீ சொன்ன, நீ என்ன வேணாலும் செய்யணும்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ சங்கடம், என்ன வேணாலும் செய்யமா, நீ உங்கையில் இருக்க இஷ்டம், நான் ஒன்றும் பேச மாட்டேன். உடனே அந்த அம்மாட்ட போச்சு, நீ என்ன ஒன்று வேலை வாங்க, அது ஓட, தூதன் சேர்த்து அனுப்ப, திருப்பியும் ஓட, எவ்வளோ பிரச்சனை. அப்போ சில நாள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை நிறைய வருதுன்னா ஒரு வேளை இப்படி இருக்கலாமோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது வந்திருக்குமோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமாம், அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் அடுத்து 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வருது. அப்போ இந்த இடப்பட்ட இந்த இதில் ஆண்டவர் எங்கேயா பேசியிருக்காரா? பேசலை. ஏம்மா சாரா நீ சும்மா இருன்னு சொல்லலை, நீ ஆபிரகாமோட சண்டை போடான்னு சொல்லலை, ஆபிரகாம்கிட்ட அவள் அப்படி தான் சண்டை போடுவோம், அவள் சொன்ன நீ சும்மா இருந்தேன்னு சொல்லலை, அந்த ஆகார்ட்டையும் சொல்லலை. அந்த ஆகார்ட்ட பேசினார், வீட்டுக்குள்ளே வச்சு பேசலை, காட்டுக்குள்ளே வச்சு பேசினார், வேறு வழி இல்லைன்னு சொல்லும்போது. அல்லேலூயா. கர்த்தர்களோட பேசுகிறாரா இல்லை பேசாமல் இருக்கிறாரா? அடிக்கடி சத்தம் கேட்கும். யார் சத்தம்னு கேட்கணும். சிலருக்கு சாத்தான் சத்தம் தான் எப்பவும் கேட்கும். சத்தம் கேட்டு உண்மைன்னு சொல்லுவாங்க. சத்தம் கேட்டது உண்மை தான். யாருக்கு சத்தம், யாருக்கு சத்தம் உள்ளதுன்னு அறியணும். அறியலைன்னா அது தவறாக புரிஞ்சிடும். யாரும் போய் நாம் எப்படி அறியுது? சத்தத்தில் அனுபவப்பட்டவங்க தான் அறிய முடியும். யோன்லாம் இருக்குது தெளிவாக. நான் சொன்ன அந்த இதை வாசிக்கிறேன், அந்த கணவன் மனைவி உள்ள விஷயத்தை வாசிக்கிறேன். மனைவியுடைய இதெல்லாம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு புரோஜனம் இல்லை. மனைவியுடைய குறைகளை நீ சந்தோஷமாய் சகித்தால்தான்
நீ அவளை நிறைவாய் அன்பு கூற முடியும். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது தப்புலா? என்ன தப்பு? குறைகளை இருந்தவரை எப்படி அன்பு கூறுறது? குறை இருந்தாலே அன்பு கூற முடியாது. அது சந்தோஷமாக சகிக்கணும்னு சொல்கிறீங்க, அதை எப்படி முடியும்? இதுதான் கேள்வியை மாற்றுங்க. இதுக்குள்ளதான் இருக்குது. மனைவியுடைய குறைகளை நீ சந்தோஷமாய் சகித்தால்தான் நீ அவளை நிறைவாய் அன்பு கூற முடியும். அவள் அன்பை முழுமையாய் பெற்றுக்கொள்ளவும் முடியும். இது நேற்றுக்கு ஒரு ஃபேமிலி வந்தபோது அங்கே கார்த்திகா இது என்ன இந்த சூழலை வந்து எடுத்து வாசித்தேன். அப்போ அவர் சொன்னார், அப்போ எங்களுக்கும் அப்படித்தானே, எங்களுக்கும் நாங்கள் மாற்றி எடுத்துக்கலாமில்ல. இது எல்லாருக்கும் ஒன்று தான். மனைவியுடைய குறைகளை கணவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிடணும், அன்பாக. அதனால் குறையே செய்யணும் அப்படி கிடையாது. பார்வைக்கு குறைவாக இருக்கும், சிலதெல்லாம் தப்பாக இருக்கும். சந்தோஷமாட்டு தான் அந்த குறைவு மாறும், அல்லது மாறாது, அது சண்டையாக வளரும். அப்போ கணவனுடைய குறைகளையும் மனைவி என்ன செய்யணும்? சந்தோஷமாக ஏற்றெடுத்தால் அப்போ தான் நிறைவாக அன்பு வர முடியும். கணவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அப்படி தான் அது. நாம் சரி பண்ணி எடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டு தான் சரி பண்ணணும். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்ம சரி ரட்சிப்பு போய் தந்தாரா? அடித்து பிடிச்சி ரட்சிப்பு போய் தந்தாரா? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு போய் தந்தார். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய வழிக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன் நான். அந்த உலக நியாய பாதையை விட்டு ஆவிக்குரிய தேவ நீதியின் பாதைக்கு நீங்கள் வாங்க. அது உலகத்தில் உள்ள எல்லா இடர்களையும் மாற்றுங்க. நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம், அது தானே அதுக்கு வேலை செய்துட்ருக்கும். நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஆவிக்குள்ளே இருந்தால் ஆவியானுடைய அந்த அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கை வேண்டிய எல்லாம் அது தானாக செய்துகிட்டே இருக்குங்க, தானாக செய்யும். நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டாம், நாளைக்கு அதை அப்படி இது இப்படி ஆயத்தப்படுத்த வேண்டாம். அதுக்காக ஞானம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலை. நாங்கள் அப்பாற்பட்டதெல்லாம் அவர் தெளிவாக செய்வார், சந்தேகம் இல்லை. சில வேளை கஷ்டமாக இருக்கும். அவர் செய்ய போகிற நன்மையான காரியங்கள் நமக்கு செய்திருக்கிற நன்மையான காரியங்கள் வார வருஷம், அடுத்த வருஷம், 5 வருஷம் கழிஞ்சு அல்லது பிறகு நமக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிற நன்மையான காரியங்கள், அதன் ஆரம்பம் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஆமாம், அவர் மனப்பூர்வமாக என்ன செய்ய மாட்டார்? நம்ம மனுபுத்திரரை சஞ்சலப்படுத்தி சிறுமைப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல வசனம் பார்த்தீங்களா? அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரர் நம்மளுக்கு தங்கள் பிள்ளைகளை விசுவாசிகளை மட்டும் இல்லை, மனுபுத்திரரை எந்த மனுஷனாலும் சரி சஞ்சலப்படுத்தி சிறுமைப்படுத்த மாட்டார். ஆமே, எவ்வளோ நல்ல வசனம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, எவ்வளோ நீதி உள்ளவர் பார்த்தீங்களா? ரைட். அப்போ இதை நீங்கள் கவனிச்சிடுங்க. எங்கள் அம்மா முன்னே எங்கள் அப்பா கருத்தில் சொல்லுவாங்க, சும்மா பேசிட்டு போது அதில் அவர்கிட்ட இல்லை, இவர்கிட்டேருந்து ஒரு நன்மை பெறணும்னா 9 தீமை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க.